கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நேத்து நைட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா கிளப்புக்கு தான் வந்திருப்பா. எதனாலனா இவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ற ஆப்போசிட் கம்பெனிக்காரன் ஹிரண் இந்த பார்ட்டிக்கு வரணும்னு சொல்ல அவங்க பேரண்ட்ஸும் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல அவ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஆப்போசிட் கம்பெனி லின்னோட ஆள பாத்தீங்கன்னா, இந்தாங்க மேடம் இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி ஹிரண்ட கொடுக்க அவளே ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருப்பா. இவன் வேணும்னே ஹிரனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் குடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாது, உடனே இந்த இடத்த விட்டு போறதா நல்லதுன்னு இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எங்க போக பாக்குற, பார்ட்டி இப்பதான் ஸ்டார்ட் ஆனிச்சு, அதுக்குள்ள நீ போனா என்னமா அர்த்தம், இந்த இடத்த விட்டு போனோம்னா இங்க இருக்க ஹேண்ட்ஸமான பையனுக்கு கிஸ் கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்ல, இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு இவன் அந்த இடத்துல ஒரு பையனை பாக்குறா. அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோ அவள அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அதனாலதான் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு 19 வருஷம் சிங்கிளாவே இருந்தியடி, இப்ப போய் இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு புலம்பிட்டு இப்ப இவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவ கையில உள்ள காசை எடுத்து ஹீரோவோட கையில வச்சுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான். இப்பவே கண்ணு முழிச்சு பார்த்தா கையில காசுதான் இருக்கு. இவ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்காம இப்படி ஓடி போயிட்டாலே அப்படின்னு ஹீரோவனோட மனசுக்குள்ள முழிச்சிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. இப்ப அவ கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, என்னடி பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, உன் கழுத்துல கூட எது செவந்து போயிருக்கு, உன் பாய் ஃப்ரெண்டோட வேலையான அவளோட ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொசு கடிச்சிச்சுன்னு ஹீரோயின் சொல்றா. இவ ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேக்குறனா, நான் கிளாஸுக்கு வந்ததே 5 நிமிஷம் லேட்டு, இன்னும் ப்ரொஃபஸரே வரலையான்னு கேட்க, இன்னைக்கு புது ப்ரொஃபசர் வராரா, அதுவும் ஃபாரின்ல இருந்து, நம்மளோட ஓல்டு ப்ரொஃபசருக்கு பதிலா இவரு வந்திருக்காரு, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே கனவுல பார்த்த மாதிரியே இருக்காரு அப்படின்னு வாய் பழந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனை பார்த்தா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். நான் உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் ப்ரொஃபஸரா வந்திருக்கேன், என்னோட பேரு பெயின்னு சொல்ல, இன்னைக்கு நான் தொலைஞ்சேன், இதுக்கப்புறம் நான் யாருன்றத இந்த ஆளு கண்டுபிடிச்சானா நான் அவ்வளவுதான் அப்படின்னு இப்ப அவளோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கிளாஸோட லீடர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் தான் லீடரு. இப்ப அவள பாத்தீங்கன்னா மூஞ்ச மறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. அடியே சார் உனதா கூப்பிடுறாரு, எந்திரிச்சு நில்லுன்னு சொல்ல இவ மூஞ்ச மறைச்சுக்கிட்டே எந்திரிச்சு நிக்கிறா. அத பார்த்த உடனே, நீ தானே ஐயோ எந்திரிச்சு நிக்க சொன்னதுக்கெல்லாம் எதுக்காக வைக்கப்பட்டுட்டு இருக்க, கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாஃப் ரூம்ல என்ன பாருன்னு சொல்ல அவ்வளவு ஓகேன்ட்டு உட்கார்ந்துடுறான். இப்ப ஹீரோ கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நைட்டு ஹீரோ கூட ஒன்னா இருந்ததா ஞாபகம் வருது. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோவை பாக்குறதுக்காக தான் போறா. இவ ஹீரோ கிட்ட போனவனா அவனை பாத்தீங்கன்னா, இந்தா உன்னோட போன் நம்பர் என்னன்றதை என் போன்ல சேவ் பண்ணுன்னு சொல்ல இவளும் சேவ் பண்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சம்மரி அனுப்புவேன், அது கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுரு, மறக்காம அது நாளைக்கு எல்லாரும் சப்மிட் பண்ணணும்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சார் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லன்னா நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்க, ஒரு நிமிஷம் நில்லுன்னு ஹீரோ நேத்து நைட்டு இவ ஹீரோவோட கையில காசு கொடுத்துட்டு போனா இல்லையா, அந்த காசை எடுத்து கொடுக்க, இங்க பாருங்க ப்ரொஃபசர் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நேத்து நைட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அதனாலதான் இந்த தப்பு நடந்துருச்சு. 2வது நீங்க என்னோட டீச்சர் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு தப்ப நான் பண்ணிருக்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நீ சொல்றத பார்த்தா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க மாட்ட போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன இப்ப நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அவன பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுன்னு அந்த இடத்த விட்டு போக, ப்ரொஃபசர் என்னோட நோட்டை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அந்த பையன் உள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் பாஸ் நீங்க இந்த இடத்துல ப்ரொஃபசரை வேலை பார்க்கணும்னு உங்களை என்ன சொல்றீங்க, என்னால பண்ண முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதை கேட்கலன்னா உன் கை காலை உடைச்சு போட்டுருவேன். இன்னைக்கு நைட் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஒழுங்கா போய் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்ல இவளுக்கு செம காண்டாகுது. என்னடா இது சொந்த அப்பாவே இப்படி பண்றாரு அப்படின்னு இவ காண்டாயிட்டு கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே வழக்க போல அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாய பொழந்துட்டு சொல்லுபடி ஆரம்பிக்க, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. ஆக்சுவலா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே ஹீரோயின் தான். அவன் இவ்வளவு கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கான். இப்ப ஹீரோ கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே அவங்க அப்பா சொன்ன அந்த லின்னு மேலதான் இருக்கு. அந்த லின்னு ஏதாவது பண்ணிருவானோன்னு இவ பயந்து போய் உட்கார்ந்துட்டு கிளாஸையே கவனிக்காம இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன ஆன்சர், கரெக்டா ஆன்சர் பண்ணுன்னு சொல்ல, சாரி சார் எனக்கு தெரியலன்னு இவ சொல்லிடுறா. அடியே இது ஒரு ஈஸியான கொஸ்டின், இதுக்கே உனக்கு ஆன்சர் தெரியலையா மக்கு சாம்பிராணின்னு அவளோட ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா கிளாஸ் கவனிக்கிற வழிய பாரு, கிளாஸ் முடிஞ்சதுக்கு
போனதுக்கு அப்புறம் நீ இந்த இடத்த விட்டு போக கூடாது, இங்கே தான் தனியா உட்காரணும்னு சொல்ல இவ்ளோ ஓகேன்றா. இப்ப கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மட்டும் தனியா இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இன்னைக்கு நான் நடத்தின கிளாஸ 50 டைம் எழுதிட்டு வந்து நாளைக்கு சப்மிட் பண்றேன். ஒழுங்கா படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ற வழிய பாருன்னு சொல்ல, இவ அழ ஆரம்பிச்சுடுறா. இத பார்த்தவுடனே, "ஐயய்யோ! எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? நான் உனக்கு பனிஷ்மென்ட் தானே குடுத்தேன். அதுக்கு போய் இப்படி அழுவியா?" அப்படின்னு அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. "இல்ல புரொஃபசர், உங்களால ஒண்ணும் நான் அழல. என்னோட ஃபேமிலி பிரச்சனைய நினைச்சு நான் அழுதுட்டு இருந்தேன்னு" சொல்ல, ஃபேமிலில என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என் கம்பெனி பிசினஸ்ல ரொம்ப லாஸ்ல இருக்கு. அதுக்காக எங்க அப்பா லின்னு கூட பேச சொல்லிட்டு இருக்காருன்னு" இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. மத்த எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "உங்களால எப்படி என்னோட பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும்? உங்களுக்கும் என் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத மட்டும் செய்யணும்" ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவ வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, "லென்னு குடும்பத்துக்கும், ஜூ குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண சொல்ல, அவனும் பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவங்க அப்பா கால் பண்ணி, "நம்ம கம்பெனிக்கு புதுசா இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்கம்மா. இனிமே இந்த லின்னுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்ல. நம்மளால தனியாவே கம்பெனிய ரன் பண்ண முடியும்னு" அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "புரொஃபசர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூன்னு" ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிட்டு, நேரா ஹீரோவ பார்க்கறதுக்காக தான் போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவோட கார் எடுத்துட்டு வந்து நிக்க. பார்த்தா அது பயங்கர காஸ்ட்லியான காரா இருக்கு. இவரு சாதாரண புரொஃபசர் வேல தான் பார்க்குறாரு. ஆனா கார பார்த்தா பயங்கர காஸ்ட்லியா இருக்கே! இவருக்கு பின்னாடி என்ன பேக்கிரவுண்ட் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "மேடம் வாங்க சாரோட வீட்டுக்கு போலான்னு" ஹீரோயின கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்த உடனே, "இந்தாங்க பனிஷ்மென்ட்லாம் எழுதி முடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இவ சாப்பிடலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு?" சொல்லி கேட்க, "முடிஞ்சிருச்சு. இது என்ன இடம்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ் மாரி. அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "எதுக்காக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. எங்க அப்பா கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள பார்த்தா புரொஃபசர் மாரியே தெரியல. உங்களுக்கு பின்னாடி ஏதாவது பேக்கிரவுண்ட் இருக்கான்னு?" கேட்க, "எனக்கு பின்னாடி பேக்கிரவுண்ட்னு பார்த்தா நான் நெறைய வேல பார்ப்பேன். பார்ட் டைமா. அதுல இதுவும் ஒரு வேலைன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே. எதுக்காக நீங்க எனக்கு பெர்சனலா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு எந்த பொண்ணுங்க மேலயும் அவ்வளவு ஈஸியா இன்ட்ரெஸ்ட் வராது. அவங்கள டச் பண்றதுக்கு பிடிக்காது. ஆனா நீ டச் பண்ணும்போது மட்டும் என்னால அத தடுக்கவே முடியல. உன் கூட ஒண்ணா இருக்கணும்னு தான் தோணுச்சு. சோ நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரெஸ்பான்சிபிலிட்டியா? அதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நம்ம 2 தடவ தான் மீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட புரொஃபசர். நான் உங்களோட ஸ்டூடண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஒரு ஆள் அன்னைக்கு என் கூட ஒண்ணா இருக்கும்போது, என் கண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. என் பாடி அதுக்கு மேல அழகா இருக்குன்னு சொன்னாங்க. லைஃப் லாங் உன் கூட இருப்பேன். உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு, இன்னும் என்னென்ன சொன்னேன்னு சொல்லவான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா ஹீரோயின கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, ஹீரோவோட வீட்ல தான் இருக்கா. இது புரொஃபசர் பெய்யோட வீடா? அவரோட வீட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்னு, அந்த இடத்துல ஒரு பவுல பாக்குறா. பார்த்தா நேத்து இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ஹீரோ தான் இவளுக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ இறங்கி வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எந்திரிச்சிட்டியா? நல்லா ரெஸ்ட் எடுத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு ஹீரோ அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, பேய் நம்மகிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு. ஆனா என்ன பண்றது? அவர் என்னோட புரொஃபசர் ஆச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ சொல்லாம கொள்ளாம அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "மறுபடியும் சொல்லாம கொள்ளாம ஓடிட்டியா? உன்ன புடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கண்டிப்பா நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வருவன்னு" இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ் இன்னைக்கு நைட் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அதுக்கு நீங்க தான் வந்தாகணும்னு" சொல்ல, "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா சொன்ன மாரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வந்துட்டு இருக்க. அவங்க ஹேர் ஸ்டைல் அப்புறம் நீ போட்டிருக்க ஷூ எதுவுமே நல்லா இல்ல. டீசென்ட்டா வரமாட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்க, இவளோட முகமே வாடி போயிருது. இப்ப அந்த இடத்துல லின்னுமே இருக்கான். இப்ப அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த லின்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஹீரோயின் கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. "அன்னைக்கு பார்ட்டிய விட்டு நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட. எந்த பையன் கூட ஒண்ணா இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஒரு 2, 3 பேர் கூட இவ ஒண்ணா இருந்திருப்பா போல அப்படின்னு இவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. "போதும் வாய மூடுங்க. எங்க வீட்டு பார்ட்டிக்கு வந்து என்னைய அசிங்கமா பேசுறீங்களான்னு" ஹீரோயின் திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. "என்னம்மா பேசிட்டு இருக்க? அமைதியா பேசு அவங்க கிட்ட" அப்படின்னு சொல்ல, "அப்பா அவங்க மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன பத்தி தப்பா பேசுறாங்கன்னு" சொல்ல, "அட என்ன அங்கிள்
சின்ன பொண்ணு பேசுறதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு தெரியுமா? சும்மா விளையாட்டுக்கு தான் அவ கிட்ட பேசிட்டு இருந்தான். அதுக்கு போய் அவ கோச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, இதுக்கு முன்னாடி சொன்னத இப்பவும் சொல்றேன். அந்த லின்னு கூட ஜாலியா இருக்க வழிய பாருன்னு" சொல்ல, "உங்க சொந்த பொண்ணையே நீங்க விக்க பாக்குறீங்களான்னு?" இவ கேட்க, "என்ன இப்படி பேசுற? நிலத்துக்கு அவர் மேல காதல வர வைன்னு சொன்னேன். ஆனா அத நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்ல, "நீங்க சொல்றத பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஆளு என்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறான். ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு" சொல்ல, "அவரு உன்ன எதுவும் பண்ணிற மாட்டாரும்மா. அவர் மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு" அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த லின்ன பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "உங்க அப்பா சொன்னதே கேட்கலையா? என் மேல காதல வர வைக்கணுமா? நான் வர வைக்கவா?" அப்படின்னு இவன் வம்பிழுத்துட்டு இருக்க, "கைய ஏடுடான்னு" இவ சொல்லிர்றா. இவ இப்படி சொன்ன உடனே அந்த லின்னு ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "எத்தன பொண்ணுங்க என் கூட ஒண்ணா இருக்க ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஆனா நீ என்னையே வேண்டாங்கிறல்ல, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். இவ்ளோ ஒரு வழி ஆக்குங்கடா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவனோட ஆளுங்க ஹீரோயின புடிச்சிட்டு இருக்க, அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "யோயோ! நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் யார்றா நீ? இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோவ பாத்து கேள்வி கேட்க, இப்ப ஹீரோக்கும் அவனுங்களுக்கும் பயங்கரமா சண்டை வருது. அவனுங்க ஆளுங்க நெறைய பேர் இருக்கிறதுனால ஹீரோவ புடிச்சிடுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் அவர விட்டுருங்க. ஏதாவது பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருவேன்னு" இவ ஃபோன் எடுத்து வச்சுட்டு இருக்க, "அவன அடிச்சு கொல்லுங்கடான்னு" இந்த லின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, பார்த்தா அவங்க அடிச்ச அடியில ஹீரோவோட வாயில இருந்துலாம் ரத்தம் வந்துருது. இவ இத பார்த்தவுடனே "போதும் நிப்பாட்டுங்க" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்து இவங்க எல்லாரையும் புடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, "டேய் உனக்கு எதுவும் ஆகலையே? நீ நல்லா இருக்கியா? ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு எதுவும் ஆகல. நான் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் யாருன்னு தெரியுமா? என்ன புடிச்சு வச்சதுக்கு கண்டிப்பா நீ எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். நான் லின்னுடா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, "நீ யாரா இருந்தா என்ன? ஃபர்ஸ்ட் நான் யாருன்றத தெரிஞ்சுக்கடான்னு" இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன போட்டு அடிக்க சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவன அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. இவன் ஹீரோ ஒரு கத்திய குடுத்து, "டேய் சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. டக்குனு சோலிய முடிச்சு விடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவளோட அப்பா வந்துடுறாரு. இப்ப அவங்க அப்பா வந்து, "பேய் சார் லின்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா உங்க பொண்ணு ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாளேன்னு சொல்ல, அவ போலீஸ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, "அப்பா கால் பண்ணது நான் தான். கண்டிப்பா நான் உண்மைய சொல்லியே தீருவேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஒழுங்கா என் பொண்ணா நடந்துக்க" அப்படின்னு சொல்ல, "என்ன பொண்ணு மாரியே நடத்துறீங்க? கண்டவன் கூடலாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இருக்க சொல்றீங்க. உண்மையாவே நீங்க என்னோட அப்பா தானா? எனக்கே சந்தேகமா இருக்குன்னு" சொல்ல, "என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? எனக்குன்னு இருக்க ஒரே பொண்ணு நீ தான். நீ இதுல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்வேன்னு தான் நான் இப்படி சொன்னேன். மத்தபடி நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்ல, "உண்மையாவே என்ன உங்களோட பொண்ணா நினைச்சீங்கன்னா, இனிமே என்ன எந்த விஷயத்துக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இனிமே உங்க பொண்ண ஃபோர்ஸ் பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணத வித்ட்ரா பண்ண வேண்டியது வரும்ன்னு" சொல்ல, "நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க பே. இனிமே என்னோட பொண்ண நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த லில்லி கிட்ட போயிட்டு, "இனிமே இவ பக்கமே நீ வரக்கூடாது. உன் லிமிட் ஏதோ அதிலேயே இருன்னு" சொல்லி அவன புடிச்சு மிரட்டிட்டு இருக்க, "பரவால்ல விட்டுருங்க. அதான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்ல, அவங்க வந்து கூட்டிட்டு போகட்டும். நீங்க எதுவும் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காதீங்கன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். அது போலீஸா இருந்தாலும் ஓகேன்னு" சொல்லிட்டு இருக்க, இப்ப இந்த லின்ன பாத்தீங்கன்னா, "எங்க அப்பா யாரு தெரியுமா? அவரு வந்தாருன்னா நீ அவ்வளவுதான்டா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. இப்ப இவங்க அப்பாவ பாத்தோம்னா, "அப்பா பாத்தீங்களா? இந்த ஆளு என்ன புல்லி பண்றான். ஆளுங்கள வச்சு புடிச்சு அடிச்சிட்டு இருக்கான். இவன ஒரு வழியாக்குங்கன்னு" சொல்ல, அவங்க அப்பா அந்த லின்னுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, "பேய் சார், அவனோட அப்பா நான் தான். அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். என்ன மன்னிச்சிடுங்க. லின்னு குடும்பத்து மேல உங்க பவர காட்டிறாதீங்கன்னு" கெஞ்சிட்டு இருக்க, "அப்பா அவன்லாம் ஒரு ஆள்னா அவன் கிட்ட போய் கெஞ்சுறீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "வாய மூட்றா! அவர் யாருன்னு தெரியுமா? அவரு நெனச்சா நம்மள ஒரு நொடியில அழிக்க முடியும்ன்னு" சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோவோட பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக ஐஸ் கியூப் எடுத்துட்டு வரான். இவ கன்னத்துல அரைஞ்சிருப்பாங்க இல்லையா? இப்ப அவளோட கன்னத்துல ஐஸ் கியூப் வச்சுட்டு இருக்க, இவ ஹீரோவையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா. "என்ன செல்லம், என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? உன் கண்ண அடிச்சதுல வீங்கி போயிருக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க யாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. எல்லாரும் உங்கள பெரிய ஆளுன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா, நான் பெரிய ஆள் தான். உன்ன பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உன்ன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாய் ஃப்ரெண்டோட கடமை இல்லையான்னு" சொல்லிட்டு இருக்க, "யாருக்கு யாரு பாய் ஃப்ரெண்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" நீ ஹீரோயின் சொல்லிட்டு, "என்னோட ஃபேமிலி பிசினஸ்ல நீங்க தான் புதுசா இன்வெஸ்ட் பண்ணீங்களான்னு" சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "அந்த காசு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் தான்" அப்படின்னு சொல்ல, "என்னது சின்ன அமௌண்டா? எவ்ளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அதனால இனிமே என் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, "அந்த பணத்த நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு காரணமே நீ தான். உனக்காக மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இப்படி கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலான்னு பாக்கும்போது, இவ்ளோ பாத்தீங்கன்னா தூங்குற மாரி நடிக்க ஆரம்பிச்சுறா.
இத பார்த்தவொன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா, "சும்மா நடிக்க ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லி அவள தூக்கி தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ கிஸ் பண்ணத நினைச்சு வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து, ஹீரோவ கிஸ் பண்ணத நினைச்சு மறுபடியும் வெட்கப்பட்டுட்டு, இப்ப சைலன்ட்டா ஹீரோ கிட்ட தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோ கிட்ட வர, "எதுக்காக இப்படி வந்து என்ன பயமுறுத்துற? நான் சீக்ரெட்டா என்ன பண்றேன்றத ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ண, பார்த்தா புரொஃபசர் வாங் தான். இப்ப அவர பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு டோர க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓட, என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கிறான். ஐயோ! புரொஃபசர் வாங் என்ன பார்த்துட்டாரு. நம்ம 2 பேரையும் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லப் போறாருன்னு சொல்ல, நீ போய் ஒளிஞ்சுக்க நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ போய் டோர ஓப்பன் பண்ண, இப்ப இவர பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்டூடண்ட்ட பார்த்த மாரி இருக்குன்னு சொல்ல, என்னது ஸ்டூடண்டா? புரொஃபசர் வாங் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். உங்களோட ஞாபக மறதிக்கு வர வர அளவே இல்லாம போயிட்டு இருக்குன்னு ஹீரோ சமாளிக்க, அவரும் நம்ப ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப அவர பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இத குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருள குடுத்துட்டு போக, ஹீரோவும் அத வாங்கிட்டு வந்துடுறான். இப்ப வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்காக என்ன உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்க. நேத்து நைட்டு நீயும் நானும் கிஸ் பண்ணிக்கிட்டோம். அப்ப இதுக்கு பேரு கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட்ன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நீயே வேற ஏதாவது நல்ல பேரா இருந்தா சொல்லு. மேடம்க்கு ஒரு வேளை என்ன பிடிக்கலையோ, நான் பார்க்க அழகா இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1000 தான் இருந்தாலும் நீங்க என்னோட டீச்சர்ன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட கைய பிடிச்சு அவனோட பாடியில வச்சுட்டு, எனக்கு சிக்ஸ் பேக்லாம் இருக்கு. அந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும். நான் பார்க்க நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்காக எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்க மாட்டேங்கிற? உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பண்ண சொல்லணும். ஒரு புரொஃபசர காதலிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுதுன்னு ஹீரோயின் கோவத்தோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே ஓடி வரான். இப்பவே ஓடி வந்து, "என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா போற?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, தூங்கி எந்திரிச்ச ஹோம்வொர்க் பண்ணுன்னு சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? நீங்க புரொஃபசர்ன்றதுக்காக என்ன போட்டு இப்படிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. இப்படிதான் லவ் பண்ணுவீங்களா? இப்படிலாம் டார்ச்சர் பண்ணா எந்த பேர பத்தி தப்பா பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, சரி நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் யாருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். இன்னைக்கு நைட்டு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்க, இவ வெட்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இவ ஹீரோ பேசிட்டு இருக்கான். என்ன சொல்லும், இன்னைக்கு நைட்டு என்ன நடக்க போகுதுன்றத மறந்துறாதன்னு சொல்ல, போடா லூசு சோடா புட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப பிரேக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிளாஸ்க்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, இவ ஹீரோவையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி பாக்குறத ஹீரோ பார்த்த உடனே, "ஐயோ எந்திரி, இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ திரு திருன்னு முழிக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, "அடியே ஆன்சர சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு சோறு திங்க தான் தெரியும்னு" இது மண்டையாட்டிருது. இப்ப பின்னாடி இருக்க பையன பாத்தீங்க, "சாரி சார், அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா, அதனால தான் நான் யோயோக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இனிமே ஹெல்ப் பண்ணாதன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் டக்குன்னு நின்னுடுறான். அப்படி நின்னதுல இவன் மண்டையிலேயே இடிச்சுக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, கூட படிக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது நார்மலான விஷயம் தானே. இதுல என்ன உனக்கு வயித்தெரிச்சல்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. ஆமா, எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? நீ எனக்கு தான் சொந்தம். வேற யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நான் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ எந்த பையன்கிட்டயாவது பேசுனேன்னு வச்சுக்கயேன், உண்மையாவே எனக்கு பொறாம வந்து அப்புறம் நான் உன்ன புள்ளி பண்ண ஆரம்பிச்சுருவேன்னு சொல்லி, ஹீரோ பேரு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேருமே மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்படி திருட்டு வேலை பாக்குறதுக்கு 2 பேரும் சும்மாவே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்றது? லவ்வுன்னு ஆயிட்டா இதெல்லாம் சகஜமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நான் இப்பவே சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொல்ல, ஹீரோ மாஸ்க்க எடுத்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கையில உள்ள கேக்க பாக்குறான். ஆஹா! இந்த கேக்க குடுக்க மறந்துட்டோமே பண்ணுன ரொமான்ஸ்ல. சரி போய் குடுத்துட்டு வருவோம்னு ஹீரோ திரும்பி போயிட்டு இருக்க, அந்த இடத்துல இந்த பின்னாடி ஒரு பையன் ஹெல்ப் பண்ணானே, அந்த பையன் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு கையில ஃப்ளவர் பொக்கேயோட ப்ரொபோஸ் பண்ணவே ஆரம்பிச்சுடுறான். "எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கியான்னு?" இப்படி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க, அது தூரமா இருந்து ஹீரோவும் பாத்துடுறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "சாரிடா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃபிரெண்ட் இருக்கு. என்னால இத அக்செப்ட் பண்ண முடியாது" அப்படின்னு இவ சொல்ல, அந்த பையனோட முகமே வாடி போயிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, உன் மனச கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. உண்மையாவே நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அதுக்காகவாவது இந்த பூவ வாங்கிக்கிறேன்னு" ஹீரோயின் அந்த பூவ வாங்கிட்டு இருக்க. இவ என்ன சொன்னான்றது ஹீரோக்கு கேட்கல இல்லையா? தூரமா இருந்து பாக்குறதுக்கு இவ அக்செப்ட் பண்ண மாரி தான் ஹீரோக்கு தோணுது. இத பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட தான் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா,
என்னன்னே தெரியலடி. நம்மளோட புரொஃபசரோட நெனைவும் இல்ல. என்னாச்சு? அவருக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு, இவ சாப்பாடு கூட சாப்பிடாம ஹீரோவ பாக்க போக, இந்த பக்கம் அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, சாப்பாடு மிச்சம் அப்படின்ற மாரி அவளோட சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவ பாக்கலான்னு வீட்டுக்குள்ள வர, அந்த இடத்துல ஒரு ரோஸா கொட்டிட்டு இருக்கு. இப்ப அத பாத்து இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வரான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "உனக்கு என்னாச்சு? உனக்கு எதுவும் ஃபீவர்லாம் இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன். நேத்து அந்த பாய் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணத பார்த்தேன். நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியே" அப்படின்னு சொல்ல, "என்ன என்னோட புரொஃபசருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கா போல. நான் லவ்ல விழுந்துட்டேன்னு உண்மையாவே பொறாமப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தள்ளி போய் என்கிட்ட பேசாதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "சும்மா அப்படிலாம் கோச்சுக்காதீங்க. அவனோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த ஃப்ளவர வாங்கிட்டேன். மத்தபடி எனக்கு இந்த கண்ணாடி போட்ட புரொஃபசர் இருக்காருன்னு நான் சொல்லிட்டேனே" அப்படின்னு சொல்ல, இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "உண்மையாவா சொல்ற?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுதா, அடுத்த நாள் ஹீரோக்கு என்னோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "சார் போயா நேத்து மேடம்க்கு ப்ரொபோஸ் பண்ணானே, அத ஃபோட்டோ எடுத்து யாரோ ஆன்லைன்ல போட்டு விட்டாங்கன்னு" சொல்ல, அந்த ஃபோட்டோவ டெலீட் பண்ணிட்டு, "நாங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்க ஃபோட்டோவ பின்னாடி இருந்து எடுத்த மாரி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளம்பி அவளோட காலேஜ்க்கு வந்துட்டு இருக்க. அவ கூட படிக்கிற எல்லாரும் இவ்ளோ ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்க. "என்னடி எல்லாரும் ஒரு மாரி பாக்குறாங்கன்னு" சொல்ல, "ஏன்டி நீயும் புரொஃபசர லவ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு எப்படி தெரியும்னு?" ஹீரோயின் கேட்க, "அப்ப இதெல்லாம் உண்மையான்னு?" இவ வாய பொளந்துட்டு சொல்லலான்னு வர, வாய மூடுறீன்னு இவ வாய மூடிர்றா. "ஏன்டி எப்பயிலேருந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒரு பெரிய கத. அத நான் அப்புறமா சொல்றேன். எல்லாரும் ஏன் ஒரு மாரி பாக்குறாங்க? அதுக்கான காரணம் தான் எனக்கு புரியலன்னு" சொல்ல, "நீ ஏன் ஃபோன் எடுத்து பாருன்னு" அவளோட ஃப்ரெண்ட் சொல்றான். பார்த்தா இவ்ளோ புரொஃபசர லவ் பண்றதா போட்டு விட்டுருக்காங்க. இவ அத பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சு போயிருது ஹீரோவோட வேலைதான்றது. இப்ப இவ நேரா ஹீரோவ பார்க்கலான்னு ஹீரோவோட ரூமுக்கு போக, ஹீரோ பிரின்சிபல் கூட ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே, "சார் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். பேசிட்டு இருங்க. நான் அப்புறமா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுன்னு" ஹீரோ சொல்லிர்றான். இப்ப பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ ஹீரோயின உள்ள கூப்பிடுறான். இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம், "மேடம் எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்காக பார்க்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் லவ் பண்றதா எதுக்காக போஸ்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் தான் போஸ்ட் பண்ணேன். அப்பதானே என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணாம இருப்பாங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவளுக்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஈவினிங் என் கூட வந்துருன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் வரான். "இந்த பார்ட்டியா நீங்க சொன்ன பார்ட்டி? ஏன்டா என்ன டேட்டிங் கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்ன? பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்ல, "எதுவா இருந்தா என்ன? எல்லாம் ஒண்ணுதான். டேட்டிங் போய் என்ன பண்ண போறோம்? சாப்பிடுவோம், ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். அது எல்லாமே இங்கேயே இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "போயும் போயும் உன்ன நம்பி டேட்டிங்க்கு இந்த மாரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சரியான ரொமான்டிக்கே இல்லாத ஆள்" அப்படின்னு திட்டிட்டு 2 பேரும் பார்ட்டிக்குள்ள தான் போறாங்க. இப்ப அந்த பார்ட்டில ஒரு ஆளு ஹீரோவ பார்த்து, "எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தானே கூட்டிட்டு வரணும். யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர பார்த்தீங்கன்னா, சரி 2 பேரும் சந்தோஷமா பார்ட்டிய என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு பசிக்குதுல வா சாப்பிடலான்னு" 2 பேரும் கேக் எடுக்கலான்னு போக, அதே கேக்க இன்னொரு பொண்ணு எடுக்கலான்னு வரா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்த உடனே, "டேய் இது நீயா? நான் யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு யாருன்னு தெரியலன்னு" ஹீரோ சொல்லிடுறான். "நம்ம 2 பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா தான் படிச்சோம். மறந்து போயிட்டியா?" இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, என்னோட பேரு குவான் அப்படின்னு சொல்லி கைய குடுக்க, ஹீரோயின் அவளோட பேர சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ ஹீரோக்கு கை குடுக்கலான்னு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் மத்த பொண்ணுங்கள டச் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ இன்னும் மாறவே இல்ல. அப்படியே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு ஹீரோவோட ஷோல்டர்ல தொட்டுட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு தள்ளி போயிடுறான். என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன தவிர வேற யாரை தொடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த பார்ட்டிய விட்டு வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரே சோகமா இருக்கா. இவ சோகமா இருக்கிறத பார்த்த உடனே, "என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. செமினார நெனச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு. 60 பக்கம் நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு" சொல்ல, "இங்க பாரு உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பேன். அதே மாரி நல்ல டீச்சராவும் இருப்பேன். 60 பக்கம் நீ தான் எழுதி ஆகணும். நீ தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஆகணும்னு" ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நாளைக்கு செமினார்ல பார்க்கலாம்னு" சொல்லிட்டு போக, "படுபாவி! உன்ன காதலிச்சதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம்னு" இவ கத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல படுத்து ரொம்ப சோகமா யோசிச்சுட்டு இருக்க. "என்னடி ஆச்சு? நைட்லாம் தூங்கலையான்னு?" கேட்க, "ஆமாண்டி நைட்டு ஃபுல்லா தூங்கலன்னு" இவ சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. "நைட்டு ஃபுல்லா ரொம்ப ஜாலியா இருந்த போல" அப்படின்னு சொல்ல, "நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. செமினார நெனச்சு தான் கவலையா இருக்குன்னு" இவங்க பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோ ஹீரோயின கூப்ட்டு, "இந்தா இந்த பேப்பர எல்லாருக்கும் குடு" அப்படின்னு சொல்ல, பார்த்தா அவங்க எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இந்த எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 70% பேரு ஃபெயிலா போயிட்டீங்க. 30% மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க, பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஃபெயிலா போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் யோயோ, 2வது மார்க் போயான்னு பின்னாடி ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணானே, அந்த பையன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப அவங்க எல்லாருக்கும் அவங்கவங்க மார்க் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பிரேக் டைம்ல ஹீரோவ பார்க்கலாம் அப்படின்னு அவனோட ரூமுக்கு தான் வரான். இப்ப அவ ஹீரோ கிட்ட வந்துட்டு, "அவங்கள பார்க்கலான்னு தான் வந்தேன் செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதுக்கே இப்படி பாட்டு பாடிக்கிட்டு நிக்கிறேன்னு" ஹீரோ கேட்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு இழுத்து கிஸ் பண்ற மாரி போக, "இங்க பாருங்க புரொஃபசர், இது காலேஜ். இங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா டீச்சரா நடந்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி செல்லம்ன்னு ஹீரோவ புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். சரி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் மார்க். அதுக்கு ஏதாவது ரிவார்ட் குடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா ரிவார்ட் தரேன். ஆனா இப்ப கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ரிவார்ட் தரணும். என்னதான் நீங்க சொல்லிக் குடுத்திருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சது நான் தானே அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் எடுத்து ஹீரோயினோட கையில போட்டுட்டு, லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவள கிஸ் பண்ற மாரி போக, கரெக்ட்டா அந்த ரூம் டோர யாரோ ஓப்பன் பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் தான். இப்ப அவள பார்த்தவுனே இந்த ரூம விட்டு வெளிய போன்னு சொல்ல, அவ வெளிய போகாம உள்ள வந்துட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நீங்க பண்றத நான் பார்க்கல. ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன்னு சொல்ல, அடி பாவி! ஒரு விஷயத்துல என் உயிரே போயிருச்சு தெரியுமா? வரும்போது சொல்லிட்டு வர மாட்டியான்னு ஹீரோயின் கேட்க, நான் புரொஃபசர் கிட்ட பேசலான்னு வந்தேன்னா, அவ ஃப்ரெண்ட் சொல்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயிலா போயிட்டேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சே கொன்றுவாரு. ப்ளீஸ் என்ன ஏதாவது ஜஸ்ட் பாஸ் ஆவது பண்ண வைக்க முடியுமான்னு பாருங்களேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ அந்த பேப்பர பார்த்துட்டு, நீ எழுதி வச்ச ஹீரோ அவங்க 2 பேரையும் தொரத்தி விட்டுடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, உண்மையாவே அந்த புரொஃபசர் மனசாட்சியே இல்லாத ஆளு. போய் போய் அவர காதலிக்கிறேன்னு பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. பாத்தா பின்னாடி ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவன பாத்த உடனே, "என்ன நெனச்சிட்டு இருக்க என்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி? அவர் ரொம்ப நல்லவர்" அப்படின்னு சொல்லி பேச, "சும்மா நடிக்காத. நீங்க 2 பேரும் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி விடுங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வாங்க எல்லாரும் சாப்பிட போலான்னு" 3 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு ஒண்ணா சாப்பிட வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த ஹோட்டல்ல ஒரு பையன பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வேலை பார்க்கிறேன்னு தெரிஞ்சு, இங்க வேணும்னே வந்துட்டியா செல்லோன்னு யோயோ கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போடான்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ யார்றா? நான் அவகிட்ட பேசினா நீ குறுக்க வந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, நான் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்ல, "என்னது பாய் ஃப்ரெண்டா? பார்த்தா வயசான ஆள் மாரி இருக்கு. நீ இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா வாய மூடிட்டு போயிரு. அவர்கிட்ட மரியாதையா பேசுன்னு" சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க, அவன் என்ன சொல்றான்னா, "நீ என்ன காதலிச்சது உண்ம தானே? சும்மா நடிச்சிட்டு இருக்காத. ஒத்துக்க உனக்கு என்ன பிடிக்கும்னு. அதனால தானே நான் அந்த இடத்துல வேலை பார்க்கிறேன்ற விஷயம் தெரிஞ்சு, இங்க வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு அடிய போட்டுர்றான். இவன் எப்படி அடிச்சவனோ அவன பாத்தீங்கன்னா, "டேய் உன்ன நான் சும்மா விடமாட்டேன். இங்கேயே இரு. நான் யாருன்றத காட்டுறேன் பாருன்னு" அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் பயமாயிட்டு இருக்கு. பாத்தா அந்த இடத்துல நெறைய பசங்க வந்து நிக்கிறாங்க. அத பாத்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் எழுதின லெட்டர இவ கொண்டு போய் குடுத்ததுனால அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். மத்தபடி நீங்க நெனைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. யோயோக்கு இதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்டே இருந்ததில்ல தெரியுமான்னு" இவ சொல்ல, இப்பதான் ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்லன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் வெளியில தனியா ஒரு இடத்துல காஃபி குடிக்கலான்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா காஃபி குடிச்சிட்டு இருக்க, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நான் அவன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா அவன் என்ன இப்படி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? நான் லவ் லெட்டர் குடுத்ததுக்கு என் ஃப்ரெண்ட் தான் காதலிக்கிறேன்னு சொன்னான். அவன் சரியான திமிரு புடிச்சவன். எப்ப பார்த்தாலும் மத்த பொண்ணுங்க தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டு, ரொம்ப இதுவாவே நடந்துட்டு இருப்பான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரி விடுடி ஃபீல் பண்ணாத. நீ தப்பான ஆள காதலிச்சுட்டன்னு ஹீரோயின் அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் மனசுல அவன் மேல எவ்ளோ கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நெறைய கோவம் இருக்குன்னு 2 பேரும் சொல்ல, சரி அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுத்துடலான்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள விட்டுட்டு, அந்த பயல புடிச்சுட்டு வர சொல்லி அவன் மூஞ்சில சாக்கு மூட்டையெல்லாம் போட்டுட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் போயிட்டு, அவளுங்களும் 2 அடிய போடுறாளுங்க. "என்னைய ஏமாத்துற சாவுடா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு, குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. இவங்க இப்படி ஓடி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க, ஹீரோ போறேன்னே தெரியல. இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்காது போல. இந்த லீவ்ல நான் சும்மா தான் சர்டிபிகேட் இல்லாம போவேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. கண்டிப்பா நல்ல கம்பெனிலேருந்து உனக்கு இன்டர்ன்ஷிப் வரும். எனக்கு தெரிஞ்ச கம்பெனி இருக்கு. அங்க போய் ட்ரை பண்ணுன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப இவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட கம்பெனிக்கு கால் பண்ணி, அந்த இடத்துக்கு யோயோ வருவா. அவள நல்லபடியா பார்த்துக்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான் கார்ல. இப்ப அவன் அவனோட வீட்டுக்கு வந்த உடனே, அந்த இடத்துல அவங்க அம்மா, பாட்டி 2 பேருமே இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா போய் புரொஃபஸரா வேலை பாத்துட்டு இருக்க. "எதுக்காக நீ போய் புரொஃபஸரா வேலை பாக்குற? உனக்கு புரொஃபஸரா வேலை பாக்கணும்னு தலையெழுத்தா? இவ்ளோ பெரிய கம்பெனி இருக்கு, இவ்ளோ சொத்து இருக்கு" அப்படின்னு பாட்டி புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு. அதனால தான் நான் புரொஃபஸரா வேலை பாத்துட்டு இருக்கேன். நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு" சொல்ல, இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா,
அவள கரெக்ட் பண்றதுக்காக தான் நான் புரொஃபஸரா போனேன்னு சொல்ல, "டேய் எங்க கிட்ட பொய் சொல்லலையே! உண்மைய தானே சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாம்மா நான் உண்மைய தான் சொல்றேன். உண்மையாவே அந்த பொண்ண நான் ரொம்ப காதலிக்கிறேன். அந்த பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு" சொல்ல, "டேய் உனக்கும் சாங் ஃபேமிலிக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மென்ட் பண்ணிட்டோம்டா. நீ பாட்டுக்கு இப்படி ஒரு இடிய தூக்கி போடுற. சாங் ஃபேமிலி ஒண்ணும் சாதாரண குடும்பம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாட்டி முன்னாடி முட்டிக்கால் போட்டு, "பாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன்றத ஒத்துக்கிறேன். ஆனா எந்த பொண்ணு தொட்டாலும் தான் எனக்கு அலர்ஜி ஆகுதே. மத்த பொண்ணுங்க மேல எனக்கு ஃபீலிங்ஸே வரமாட்டேங்குது. அதுவும் அந்த சாங் தொட்டா எனக்கு வாமிட்டே வருது. ஆனா இந்த பொண்ணு யோயோ இருக்காளே, அவளுக்கும் எனக்கும் பிசிக்கல் கான்டாக்டே நடந்திருக்கு. ஆனாலும் எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவுமே ஆகல. ப்ளீஸ் எங்க 2 பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்ல, என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாரி இல்லன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. ஆமாம்மா நான் உண்மைய தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு கோமாக்கு போயிட்டாங்க. இன்னும் நினைவு திரும்பல. நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் தான் அவங்க யாருன்றதே கண்டுபிடிக்க முடியும். இந்தாங்க இதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்ல, இவ்ளோ சைன் பண்ணி குடுத்துட்டு இருக்கா. இப்ப அவ சைன் பண்ணி குடுத்துட்டு இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோவோட கம்பெனில இருந்து தான் கால் பண்றாங்க. மேடம் இன்னைக்கு இன்டர்வியூ வரலான்னு இருந்தீங்க. டைம் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்ல, சார் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு அப்படின்னு இந்த சைடு அந்த கம்பெனில வேலை பார்க்கிறவன பார்த்தீங்கன்னா, மேடம் பிரசிடென்ட் சாரோட அசிஸ்டன்டோட லவர் நீங்க. ஆனா இந்த பொண்ண எதுக்காக வேலைக்கு வச்சிருக்காங்க? அதுவும் உங்க லவர் தான் ஸ்பெஷலா இந்த பொண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, கண்டிப்பா அவன் என் லவ்வர செட்யூஸ் பண்ணியிருக்கணும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா? அவனோட லவர் தான் இந்த பொண்ணு. ஆக்சுவலா இந்த கம்பெனில எந்த ஒரு வேக்கன்ஸியுமே கிடையாது. ஆனாலும் ஹீரோ, ஹீரோயின்க்காக ஒரு வேலைய அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு டவுட் வந்து, கண்டிப்பா அவன் என் ஆள மயக்கி தான் இந்த வேலைக்கு வந்திருப்பான். அவள நம்ம சும்மா விடக்கூடாது. அவள நீ பழி வாங்கியே ஆகணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவன் சொல்லியிருப்பான். ஆக்சுவலா இந்த பிரான்ச்சுக்கு இவன் தான் மேனேஜர். இப்ப ஹீரோயின் இந்த ஆள பார்க்க வர, "ஃபர்ஸ்ட் நாளே இப்படிதான் லேட்டா வருவியா? கரெக்ட்டான டைம்க்கு வரணும்னு தெரியாதான்னு" சொல்லிட்டு இருக்க. "சாரி சார் உண்மையாவே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. "சரி போய் எனக்காக காஃபி எடுத்துட்டு வான்னு" அவன் சொல்றான். இவளும் சரின்னு காஃபி எடுத்துட்டு வர போக, இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "என்ன செல்லம் ஆஃபீஸ் போயிட்டியா? சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாமான்னு" சொல்ல, "இல்ல, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க பார்த்துக்கங்க. நான் அப்புறமா பேசுறேன்னு" இவ ஃபோன கட் பண்ணிர்றான். இத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே டவுட்டு. அவள நல்லபடியா பார்த்துக்க சொன்னா, இவ பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா போலயே! என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு ஹீரோ ஹீரோயின பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவள பார்த்தீங்கன்னா, டீ எடுத்துட்டு போய் குடுக்குறா. அந்த டீய பார்த்த உடனே, "இந்த டீ உன் மூஞ்சி மாரி இருக்கு. ஒழுங்கா உன்னால டீ கூட போட தெரியாதா? ஃபர்ஸ்ட்டு மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கத்துக்க. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படிதான் உள்ள வருவியான்னு" ஹீரோயின கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. "சாரி சார் மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம வந்துட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்பவே இந்த டீய குடிச்சு பார்த்துட்டு, "இது டீ மாரியா இருக்கு, உன் மூஞ்சி மாரி இருக்குன்னு" சொல்ல, "பார்த்து மரியாதையா பேசுங்க. மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தான் தெரியலன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நான் உன்னோட மேனேஜர். நான் என்ன சொல்றேனோ அதுதான் கேட்கணும். நீ என்னைய எதிர்த்து பேசுறியா? இங்க வேலை பார்க்குற தகுதி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். "டேய் வாய அடக்கி பேசுடா. இன்னொரு தடவ ஏதாவது பேசுனேன்னா உன் வாய கிழிச்சு போட்டுருவேன்னு" அவன் ஹீரோயின காப்பாத்திட்டு இருக்க. "நீங்க புரொஃபசரோட அசிஸ்டன்ட் தானே? நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு" ஹீரோயின் கேட்கிறா. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "மேடம் எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா ஒழுங்கா நடந்துக்க மாட்டியா? வரவங்க கிட்ட இப்படிதான் பண்ணுவியான்னு" சொல்ல, அவளுக்காக இதுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்றேன்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னையே டார்கெட் பண்ணி கொஞ்சம் மோசமா பேசினாருன்னு சொல்ல, "உனக்கு எவ்ளோ தைரியம் இப்படிலாம் பேசுவேன்னு" அவன் கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி திட்டிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவனோட லவர் வந்துடுறா. இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் இவன பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லி தான் இப்படி பண்ணானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா உன்ன கரெக்ட் பண்றதுக்காக இந்த குட்டிச்சாத்தான இங்க கூட்டிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்ல, "என்னது நான் குட்டிச்சாத்தானா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "மேடம் மேடம் அவங்க பேசினதே மனசுல வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கா வார்த்தைய அளந்து பேசுன்னு" சொல்ல, "என்ன நீ என்கிட்ட இப்படி பேசுற? அவளுக்காக நீ என்னைய திட்ட ஆரம்பிச்சுருவியா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த இடத்துல வேலையே கிடையாது. ஆனா இவளுக்காக நீ வேலைய அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க. அந்த அளவுக்கு இவ உன்ன மயக்கி வச்சிருக்கால. நீ இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறதே வேஸ்ட். நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்னு" சொல்ல, ஐயோ! அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறன்னு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க என்ன நடக்குது? இந்த ஆபீஸ்ல வேலை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ! மேடம் என்னால எப்படி இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையேன்னு" இவன் முழிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "என் லவ்வர என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்ன சும்மா விட மாட்டேன்டின்னு" ஒரு புக்க தூக்கி ஹீரோயின அடிக்கிற மாரி போக, இவன் குறுக்க வந்துடுறான். பார்த்தா அது அவன் நெஞ்சிலே படுறது. இத பார்த்தவுடனே, "ஐயோ! அம்மா வலிக்குதேன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்ன விட அவ தான் உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அவள காப்பாத்துறதுக்காக இப்படி குறுக்க வந்து நிக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு" ஹீரோயின் கேட்க,
என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வராத தள்ளி போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, இனிமே நான் அவன பார்க்கவே கூடாது போடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, பார்த்தா அந்த ஒட்டுமொத்த ஆஃபீஸுமே அங்க தான் நின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு என் பாய் ஃப்ரெண்ட செட்யூஸ் பண்ணி இந்த கம்பெனிக்குள்ள வந்திருக்கா. இவ இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடாது. இவள தொரத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஜோடி புறா மாரி எப்படி இருந்தாங்க. அவங்கள போய் பிரிச்சுட்டாளேன்னு, இப்ப ஹீரோயின பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு இந்த இடத்துல வேலை பார்க்க தகுதியே இல்லாதவ. இவள இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல, இவங்க பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, மேடம் மேடம் ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு போயிறாதீங்க. இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா, என்ன குழி தோண்டி புதைச்சுருவாருன்னு இவன் கெஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட யாரு வம்பிழுக்கிறது அப்படின்னு சொல்ல, என்னது கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் வாய பொளந்துடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, ஆஹா! நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு எல்லாரும் முழிச்சுட்டு இருக்க, இந்த பொண்ணுக்கே இப்பதான் புரியுது. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இவ கிட்ட வம்பிழுத்த எல்லாரையும் வேலைய விட்டு அனுப்பு. சேலரி எல்லாத்தையும் திரும்ப குடுத்துரு. இவங்க இதுக்கப்புறம் வேற எந்த கம்பெனிலயும் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ல, அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ஐயோ சார் நான் வேணும்னு எதுவும் பண்ணல. எல்லாம் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லி தான் பண்ணேன். இவங்க உங்களோட பொண்டாட்டின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, இல்ல இல்ல நானும் தெரியாம தான் பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, இதுக்கப்புறம் இவன நான் இங்க பார்க்கவே கூடாதுன்னு ஹீரோயின அங்கருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. "என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நீதான்றத எதுக்காக என்கிட்ட மறைச்ச? இன்னும் எவ்வளவு உண்மைய தான் என்கிட்ட மறைச்சிருக்க? அது உன் ஃப்ரெண்டோட கம்பெனின்னு தானே என்கிட்ட சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் என்ன சொன்னான்னா, "இங்க பாரு, நீ நினைக்கிற மாரி உன்கிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு ஆசை கிடையாது. உன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பை குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட் நான் தான். நான் அந்த இடத்துக்கு புரொஃபஸரா வந்ததுக்கு காரணம் உன்ன லவ் பண்றதுக்காக தான். ஏன்னா நான் உன்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். மத்தபடி புரொஃபசர் அப்படின்றது என்னோட வேலை கிடையாது. இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்றது தான் என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல எனக்கு நெறைய கம்பெனி இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, உண்மையாவே நீ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறியா? என் மேல வச்சிருக்க காதல்னால தான் இப்படி எல்லாம் பண்ணியான்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு லைட்டா கடிச்சு விட்டுறா பொய் மூட்ட. என்கிட்ட பொய் சொல்லிட்டல. இனிமே எதுவும் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எந்த உண்மையும் மறைக்கக் கூடாதுன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிர்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கா. ஐயோ! எனக்கு கண்ணு வலிக்குதே, கண்ண தொறக்க முடியலையேன்னு இவ கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இந்தா இத கண்ல வச்சுக்க சரியா போயிரும்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போங்க அப்படின்னு இவ திரும்பிட்டு இருக்கா. ஏன் செல்லம் வேணான்னு சொல்ற? கண்ல இத வச்சுட்டேன்னா அந்த கண்ணு எரிச்சல்லாம் இருக்காது. சீக்கிரமே சரியா போயிரும். உன் புரொஃபசர் எது சொன்னாலும் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட அம்மா, பாட்டி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, "அவன் எந்த மாரி பொண்ண காதலிக்கிறான்னு தெரியலையேடி! அவ நல்லவளா, கெட்டவளான்னு ஒண்ணும் தெரியல. அந்த பொண்ண பத்தி விசாரிச்சே ஆகணும். என்கேஜ்மெண்ட்ட வேற நம்ம பிரேக்கப் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ண பத்தி ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும்னு, அடுத்த நாளே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு தான் வராங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் பையன் புரொஃபஸரா வேல பாத்ததுல, என் குடும்பத்தோட 2 பெர்சன்ட் ஷேர் வேஸ்ட்டா போயிருச்சு. எல்லாமே உன்னால தான். சரி, என் பையன விட்டு போறதுக்கு எவ்ளோ பணம் வேணும்? இந்தா இதுல 1 பில்லியன் பணம் இருக்கு. இத எடுத்துட்டு போன்னு சொல்ல, ஆன்டி நானும் அவர உண்மையா காதலிக்கிறோம். நான் அவர விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஹிரண் அந்த செக்க கிழிச்சு போட்டுறா. இத பார்த்தவுடனே ஆன்டி பாத்தீங்கன்னா, நல்ல பொண்ணா தான் பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கூட எங்க இந்த பணத்த வாங்கிருவியோன்னு நினைச்சேம்மா. சும்மா செக் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. பாஸ் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. உங்க அம்மா உங்க ஆள மீட் பண்ணி செக் குடுக்குறாங்க. உங்கள விட்டு போறதுக்குன்னு சொல்ல, என்னடா சொல்றேன்னு ஹீரோ வேகமா அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக தான் வரான். இப்ப ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆன்டி மட்டும் தான் இருக்காங்க. அம்மா எங்க யோயோ அப்படின்னு சொல்லி கேட்க, யோயோவா அத வரா பாருடா அப்படின்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா அவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆமா எதுக்காக அவகிட்ட செக் குடுத்து என்ன விட்டு போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கடா போ சொன்னேன்? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. நானும் என்னோட மருமகளும் ஷாப்பிங் போக போறோம். டிஸ்டர்ப் பண்ற மாரி எதுவும் பண்ணாதடான்னு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு ஷாப்பிங் போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோவால நம்பவே முடியல. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். இப்ப அந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா, சாங் குடும்பத்துக்கும், பேய் குடும்பத்துக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்காது போலயே! அதுக்கு காரணம் இந்த ஜூ குடும்பத்தோட பொண்ணு தானான்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். படிக்கிறவங்க ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ குடுக்க மாட்டேங்கிறான். நான் காலேஜ் போயிட்டேன். அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களா? குடுங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துக்கு சாங் குடும்பத்தோட 2வது பொண்ணு தான் வரா. அவ வந்து அப்பா உங்கள கூப்பிட்டாருன்னு
சொல்ல, ஹீரோவும் பேசுறதுக்காக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, வெய்யவும் வலையில விழ வச்சுட்டு, இந்த என்கேஜ்மெண்ட்ட நீ ஆஃப் பண்ணிட்டல அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணல. அவருக்கு என்ன புடிச்சிருக்கு அதனால என்கேஜ்மெண்ட்ட நிப்பாட்டிட்டாரு. இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி அவர் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவங்க காதலன திருடுறது ரொம்ப தப்பான விஷயம். இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? அவன் எப்படி அக்காவ விட்டுட்டு உன்கிட்ட வந்தானோ, அதே மாதிரி உன்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போயிருவான்னு சொல்ல, உங்க அக்காவ விட நீங்க அவர ரொம்ப காதலிக்கிறீங்க போல. அதனால தான் அவரு இல்லாத நேரமா பார்த்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அவ கையில வச்சிருந்த கிளாஸ உடைச்சுட்டு ஹீரோயின குத்துற மாரி வர, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அவள தடுத்துடுறா. அவ தான் சாங் குடும்பத்தோட மூத்த பொண்ணு. இவளோட அக்கா. அவ தடுத்த உடனே, "அக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ண எதுக்காக இப்படி பண்ற? ஆக்சுவலா எனக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு ரேசிங்ல தான் விருப்பம். நானே இந்த கல்யாணத்த எப்படி நிப்பாட்டுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. நீ நெனைக்கிற மாரி நான் ஒண்ணும் வெய்யலாம் காதலிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க அக்கா ஹீரோயின பாக்குறாங்க. "நான் உன்ன மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சே, அது உங்களுக்கு தானான்னு ஹீரோயின் கேட்க, அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்றா. "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ. உன்கிட்ட தேங்க் யூ சொல்றதுக்கு நீ அந்த இடத்த விட்டே போயிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, அன்னைக்கு எனக்கு முக்கியமான இன்டர்வியூ வந்துச்சா, அதனால தான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணோட ஷோல்டர்ல லைட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அடிபட்டிருக்கு பாருங்க. வாங்க நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அவ பேசினத நீ எதுக்கும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, நான் ஏதோ மனசுல வச்சுக்கலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, சொல்லப்போனா எனக்கு பேய் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு ரேசிங்ல தான் இன்ட்ரெஸ்ட். ரேசிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த கல்யாணம், டேட்டிங்லலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நானும் என் ஃபேமிலி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எப்படிடா அந்த கல்யாணத்த நிப்பாட்டலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பேய் இந்த கல்யாணத்த நிப்பாட்டிட்டா. மத்தபடி எனக்கும் பேய்க்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "இங்க பாரு, யோயோ கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா நான் உன்ன கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்ல, "என்னடா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட இப்படி பாதுகாக்குற? சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கேன்னு சொல்ல, "நீங்க எதுக்காக அவங்கள திட்டுறீங்க? அவங்க என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்னது நல்ல விதமா நடந்துக்கிறாளான்னு?" ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு இந்த பக்கம் இழுத்துட்டு, "நானும் இவளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேவையில்லாம எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ வராதப்பா. நாங்க இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆமாங்க, அவங்க உண்மைய தான் சொல்றாங்க. உண்மையாவே சாங் ரொம்ப நல்லவங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணுக்கு மயக்கம் வர மாரி இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு தல சுத்துதா? நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பக்கத்துல தான் என்னோட ரூம். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, நீ அவகிட்ட க்ளோஸா பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவள விட்டு தள்ளி போயிருன்னு" சொல்ல, நான் எதுக்காக அவள விட்டு தள்ளி போகணும்? அந்த பொண்ணு என்னோட உயிர காப்பாத்திருக்கா. அதனால நானும் அவள ஃப்ரெண்டு. நீ சொல்றதுனால என்னால அவள விட்டு தள்ளி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, இந்த என்கேஜ்மெண்ட்ட நிப்பாட்டினது நான் தான். அந்த கோபத்துல நீ அவள ஏதாவது பண்ணிட்டேன்னா என்னால தாங்க முடியாது. ஒழுங்கா அவள விட்டு தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே இவளோட முகமே வாடி போயிருது. "என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நாளைக்கு அப்பாக்கு பர்த்டே. என்ன அங்க வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எனக்கு அங்க போகவே பிடிக்கலன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அங்கிளோட பர்த்டே தானே. நானும் உன் கூட வரேன்னு" ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அப்பா இன்னொரு பொண்ணு கூட இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது அவங்க அப்பாவோட இல்லீகல் பொண்ணு. இப்ப அவள அங்க பார்த்த உடனே ஹீரோயின் செம காண்டாயிட்டு, "இவள எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வந்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? மறந்து போயிறாத, இவளு ஜூ குடும்பத்தோட பொண்ணுதான்னு" சொல்ல, "என்னது கண்டவலாம் ஜூ குடும்பத்தோட பொண்ணா? ஜூ குடும்பத்தோட பொண்ணு ஒரே பொண்ணு நான் மட்டும் தான். அவ உங்களுக்கு மட்டும் தான் பொண்ணு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க அப்பாக்கு கோவம் வந்துருது. இப்ப அவங்க வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப ஹீரோ பார்த்தோம்னா, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "வாங்க, வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். 2 பேரும் பேசிட்டு இருங்கம்மா" அப்படின்னு சொல்லி 2 பேரோட கையையும் சேர்த்து வச்சுட்டு போக, இப்ப இவ ஹீரோவையே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. "என்ன பார்த்து முடிச்சுட்டானா நம்ம 2 பேரும் பேசலாமா?" அப்படின்னு சொல்ல, "சும்மா இருங்கங்க. எனக்கு இங்க வரவே பிடிக்கல தெரியுமா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நான் ஒண்ணும் உனக்காக வரல. என் அங்கிள்காக வந்தேன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப அவ ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. "நீங்க வந்ததுக்கு தேங்க் யூ. நீங்க வந்ததுனால தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்காக ஹீரோவ கூப்பிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த பொண்ணா இந்த வீட்ல வேலைக்காரியா வேலை பார்க்குறான்னு" ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இந்த வீட்டோட பொண்ணுதான்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்களே சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன்னு" அவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக,
அங்கிள் அவள கஷ்டப்படுத்துற மாரி எந்த ஒரு காரியமும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும்னு ஹீரோ சொல்ல, அவங்க அப்பாவோட முகமே மாறி போயிருது. இப்ப ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின பாக்குறதுக்காக தான் போறான். செல்லக்குட்டி, கண்ணுக்குட்டி கதவ திறன்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு இவ கேட்க, "உனக்காக தான் பேன் கேக் வாங்கிட்டு வந்தேன். இந்தா இத சாப்பிட்டேன்னா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு" ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இப்படி வெளியவே நிக்க வச்சுட்டு பேச போறியா? என் செல்லத்துக்காக தானே இவ்ளோ தூரம் வந்தேன்னு" சொல்ல, இவ்ளோ ஹீரோவ கூட்டிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சுட்டு, இவ ஹீரோவோட மடியில உட்கார்ந்துக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வந்ததுக்காக ஏதாவது ரிவார்ட் குடுத்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்ல, "அந்த கேக்க நீங்களே ஊட்டி விடுங்கன்னு" இவ சொல்ல, ஹீரோவும் அந்த கேக்க ஊட்டி விடுறான். இப்ப அவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "போதும் போதும் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு" சொல்ல, "எங்க போக சொல்ற? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு" ஹீரோ சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கிளம்புங்கன்னு" இவ வெளிய தள்ளி கதவ சாத்திடுறா. இப்ப அவ கதவ சாத்துன உடனே ஹீரோ அங்கிள்ட்ட என்ன சொல்றான்னா, "அங்கிள் எனக்காக பக்கத்துல ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றீங்களா? அவ என் மேல கோவமா இருக்கா. அவள சமாதானப்படுத்தணும்னு" சொல்ல, "நீங்க கவலைப்படாதீங்க. அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்னு" இப்ப அவங்க அப்பா கதவ தட்டி, "பேய் கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டியா? நம்மளோட கம்பெனிய ஒட்டுமொத்தமா மூடுறதுக்கு பிளான் பண்றியா? ஒழுங்கா போய் அவர்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கன்னு" சொல்ல, "நீங்க என்ன பைத்தியமா? அன்னைக்கு என்னடான்னா அந்த லில்லி கிட்ட இப்படி நடந்துக்க சொல்றீங்க. இப்ப பேய் கிட்ட இப்படி நடக்க சொல்றீங்க. அவருக்கும் எனக்கும் நடுவுல 1000 இருக்கும். அதுலலாம் நீங்க தலையிடாதீங்கன்னு" சொல்ல, அவங்க அப்பா கோவத்துல ஹீரோயின அரைஞ்சிடுறாரு. இவரு இப்படி அரைஞ்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இனிமே என் மூஞ்சிலயே முழிக்காதீங்க. நான் இந்த இடத்த விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சுக்கிட்டு போகும்போது, ஹீரோ தான் அந்த இடத்துல இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "போடா எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. உன்கிட்ட நான் பேச மாட்டேன்னு" சொல்லிட்டு போக, "யோ கிழவா என்னையா பண்ண நீ அவள? அவ மட்டும் என்கிட்ட பேசலன்னு வச்சுக்க, உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவேன்னு" ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் அவளோட மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப அவ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பைக்ல அந்த சாங் குடும்பத்தோட பொண்ணு தான் வரா. இப்ப அவ ஹீரோயின பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த நடுராத்திரியில" அப்படின்னு சொல்லி கேட்க, "வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதான் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன்னு" ஹீரோயின் சொல்ல, "வீட்ல பிரச்சனைனா இந்த நடுராத்திரிலயா வெளிய வருவ? வெளிய வர்றது எவ்வளவு டேஞ்சரான விஷயம் தெரியுமான்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "எனக்கு பிரச்சனை வரும்போது நீ காப்பாத்துன. உனக்கு பிரச்சனைனா நான் காப்பாத்த மாட்டேனா? இந்தா அந்த தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு" சொல்ல, அவளும் குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "உனக்கும் பேய்க்கும் ஏதாவது பிரச்சனையா? அவன் உன்ன ரொம்ப லவ் பண்றான். லாஸ்ட் டைம் என்கிட்ட சண்டை போட்டான் தெரியுமா? நான் உன்ன ஏதாவது பண்ணிருவேன்னு அவனுக்கு ரொம்ப பயம்" அப்படின்னு சொல்ல, "அவர விட்டு தள்ளுங்க. அவர பத்தி பேசாதீங்க. அவர் தான் என் அப்பா கிட்ட ஏதோ சொல்லிட்டாரு. அதனாலதான் எங்க அப்பா வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்காருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி விடு விடு. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கையில ஃப்ளவர் பொக்கேயோட வந்து, "இங்க பாரு செல்லம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட தங்கச்சியும் வந்துடுறா. இப்ப அவங்க முன்னாடி ஹீரோ இப்படி உட்கார்ந்திருக்கிறத பார்த்த உடனே, "போதும் போதும் எந்திரிங்க. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "நீ என்ன மன்னிச்சா தான் நான் எந்திரிப்பேன். நான் ஒண்ணும் உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லல. அவர தான் வந்து லூசு மாரி எதுவும் பண்ணிட்டாரு. நான் தங்குறதுக்கு ரூம் வேணும்னு தான் கேட்டேன் தெரியுமா?" அப்படின்னு இவன் நடந்துக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "சரி விடுங்க. நீங்க சொல்றத நான் நம்புறேன். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு ஐயோ! என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. உன்ன கஷ்டப்படுத்தணும்னு நான் என்னைக்கே நினைச்சதில்ல. உன்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஒண்ணா என்னால தாங்கவே முடியாது. உன் கூட வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழணும்" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, இவங்களோட லவ்வ செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப இந்த சாங் குடும்பத்தோட பொண்ண பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றத பார்த்து உனக்கு சந்தோஷமா இல்லையா? சிரிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இதோட தங்கச்சிய பாத்தீங்கன்னா, "அக்கா அவ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தனா, நான் இன்னும் சந்தோஷப்பட்டுருப்பேன்னு" சொல்ல, "எனக்கு அதுலலாம் சந்தோஷம் கிடையாது. எனக்கு இந்த பைக்ல தான் சந்தோஷம். உண்மையாவே என்னோட லவ் என் பைக் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி உன்னோட சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம்னு சொல்ல, அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுது. என்ன பையன் தான் கிடைக்க மாட்டான் போல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஜாலியா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல அவளோட காலேஜுக்கு வந்துடுறா. இப்ப அவ காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, "புரொஃபசர் நீங்களும் யோயோவ லவ் பண்றதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நாங்க 2 பேரும் லவ்வெல்லாம் பண்ணல. கல்யாணம் பண்ணிக்க போறோம்" அப்படின்னு ஹீரோ, ஹீரோயின கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும், "நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். கண்டிப்பா உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம்ன்னு" சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கங்கன்னு அங்க உள்ள எல்லாரும் கத்திட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.